வணக்கம். திரையரங்கம் 3BHK. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். 8 தோட்டாக்கள், குருதி ஆட்டம் ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர் இவர். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சித்தார்த். இன்னொரு கதாநாயகனாக சித்தார்த்தின் தந்தையாக படம் முழுக்க வருபவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். சரத்குமாருடைய மனைவியாக இதில் நடித்திருப்பவர் தேவயானி. சித்தார்த்தினுடைய சகோதரியாக இதில் நடித்திருப்பவர் மீதா ரகுநாத். சரத்குமார் ஒரு அலுவலகத்தில் அக்கவுண்டண்ட்டாக பணியாற்றக்கூடியவர் பல வருடங்களாக. நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த அந்த குடும்பம் ஒரு வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். சரத்குமாருடைய மகனாக இருக்கக்கூடிய சித்தார்த்தும் மகளாக இருக்கக்கூடிய மீதா ரகுநாத்தும் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். தனக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து பல சிரமங்களுக்கு மத்தியில் சரத்குமார் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியாக வரக்கூடிய தேவயானி குடும்பத்தை மிகுந்த அனுசரிப்புடன் நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை வருடங்களுக்கு தான் இப்படியே வாடகை வீட்டில் குடியிருப்பது? சொந்தத்தில் ஒரு வீட்டை கட்ட வேண்டாமா என்ற ஆசை அனைவருடைய மனதிற்குள்ளும் இருக்கிறது. சரத்குமார் சிறுக சிறுக சேமித்து 7.5 lakhs rupees 7.5 லட்ச ரூபா சேமிப்பு அப்படின்ற முறையில் வைத்திருக்கிறார். அந்த பணத்துடன் தேவயானியினுடைய நகைகளை விற்று கிடைக்கக்கூடிய பணம், அத்துடன் ஒரு வருடத்திற்கு கணக்கிட்டு சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வைத்து ஒரு ஆண்டுக்கு பிறகு அப்படி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம், இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுன்னா 15 lakhs rupees வந்துச்சுன்னா அதை வைத்து ஒரு வீடை நம்ம கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க அப்ரோச் பண்ணுறப்போ 15 lakhs rupees தான் கேட்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு போய் அப்ரோச் பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு 25 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்படிப்பட்ட நிலையில் சரத்குமாருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவருக்கு 2 ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கி விடுகிறது. அதில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய தொகையில் ஒரு கணிசமான பணம் மருத்துவ செலவு என்ற வகையில் செலவாகி விடுகிறது. சித்தார்த்துக்கு பொறியியல் கல்லூரியில் சேர்ப்பதற்காக சில லட்சங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கி விடுகிறது. அதற்கு பிறகு சித்தார்த்தினுடைய சகோதரியாக வரக்கூடிய மீதா ரகுநாத்துக்கு நல்ல குடும்பம் வந்திருக்கிறது என்ற சூழ்நிலையில் திருமணத்தை செய்து வைக்க வேண்டிய சூழல் உண்டாகி அதற்கு கணிசமான பணம் செலவிடப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடைபெற்று விடுகிறது. இப்போ வீடு வாங்குவதற்கு பணம் இல்லை. அதற்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? மகனை கல்லூரியில் படிக்க வைத்திருக்கிறோம், மகளுக்கு திருமணத்தை செய்து வைத்திருக்கிறோம் என்ற ஆத்ம திருப்தியுடன் சரத்குமாரும் தேவயானியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகன் கல்லூரியில் படித்து முடித்து வெளியே வந்த பிறகு நல்ல வேலைக்கு சென்றால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து என்றாவது ஒரு நாள் சொந்தத்தில் வீட்டை கட்டி கொள்ளலாம் என்ற கனவுடன் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்களே எதிர்பாராத வகையில் மகனாக வரக்கூடிய சித்தார்த் தேர்வில் பெற வேண்டிய உரிய மதிப்பெண்களை பெற முடியாமல் போகிறார். திருமண வாழ்க்கையில் புகுந்த மகளுடைய வாழ்க்கை அலங்கோலம் ஆகிறது. அந்த குடும்பத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத தொல்லைகளை எல்லாம் தாங்கிக் கொண்ட மகள் விவாகரத்து செய்ய வேண்டிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை உண்டாகி தன்னுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய வீட்டிற்கே வந்து விடுகிறாள். சித்தார்த் கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி அந்த நிறுவனத்தில் பெற்ற சம்பளத்தை சேமிப்பாக வைத்து அதற்கு பிறகு வங்கி லோன் வாங்கி வீட்டை வாங்கலாம் என்று மனதில் கற்பனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த நிறுவனத்தில் உண்டாகக்கூடிய சில பிரச்சனைகளால் அந்த வேலையிலிருந்து வெளியே வர வேண்டிய நிலை உண்டாகிறது. பல வருடங்களாக தான் பணியாற்றிய நிறுவனத்திலிருந்து சரத்குமார் வேலையை இழந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வருகிறது. மொத்தத்தில் அவல நிலையில் அந்த குடும்பம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய எந்திரங்களுடன் பணியாற்றக்கூடிய வேலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சித்தார்த் அந்த பணிக்கு செல்கிறார். இப்படியே நாட்கள் கடந்து ஓடுகின்றன. ஒரு சூழலில் வங்கியில் பண உதவி பெற்று வீட்டை கட்ட வேண்டிய சூழ்நிலையை சித்தார்த்தின் சகோதரியாக வரக்கூடிய மீதா ரகுநாத்தும் உண்டாக்குகிறார்கள். புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடு அதுதான் 3BHK.
3 படுக்கை அறைகளை கொண்ட, ஒரு ஹாலை கொண்ட, ஒரு கிச்சனை கொண்ட வீடு, சொந்தத்தில் வீடு வைத்திருக்க வேண்டும் என்ற கனவை சரத்குமாருடைய மகனும் மகளும் இறுதியில் உருவாக்குகிறார்கள். சரத்குமார் தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டின் வாசலில் வாசுதேவன் என்ற தன்னுடைய பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் விருப்பப்படுவார். அவர் விருப்பப்படக்கூடிய அந்த விருப்பத்தை அவருடைய மகனும் மகளும் படத்தினுடைய இறுதி காட்சியில் நிறைவேற்றுவார்கள். வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையை மீதா ரகுநாத்திற்கு பிறந்த மகள் தன் கையால் கொண்டு வந்து தன் தாத்தாவின் கையில் கொடுப்பார். இதற்கிடையே பள்ளிக்கூடத்தில் சித்தார்த் படித்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு தோழியாக இருந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணை அவர் பல வருடங்களுக்கு பிறகு துணிகள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையில் பார்த்து அவளை திருமணமும் செய்து கொள்கிறார். படத்தினுடைய இறுதி காட்சியில் இதுவரை தாங்கள் பார்த்த நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரையுமே அந்த வீட்டினுடைய கிரக பிரவேசத்திற்கு அழைத்து அனைவரும் சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. பிரபு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சித்தார்த் மிகவும் இயல்பாக பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். அவரின் தந்தையாக வரக்கூடிய சரத்குமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அருமையான பிரதான கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்து வாசுதேவன் என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக உயிர் தந்திருக்கிறார். அவருடைய மனைவி சாந்தியாக வரக்கூடிய தேவயானி அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். சித்தார்த்தனுடைய சகோதரியாக வரக்கூடிய ஆர்த்தி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மீதா ரகுநாத் கேஷுவலாக நடித்து தனக்கு வேறு யாரும் இணையே இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரமாகவே அவர் 100% வாழ்ந்திருக்கிறார். சைத்ரா ஜே ஆச்சார் இவர்தான் ஐஸ்வர்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. கன்னட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய இவர் நடித்திருக்கக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் இது. மிகவும் இயல்பான நடிப்பை தான் வரக்கூடிய காட்சிகளில் இவர் வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். தலைவாசல் விஜய், விவேக் பிரசன்னா, சுப்பு பஞ்சு ஆகியோர் அருமையான கதாபாத்திரங்களில் நடித்து அந்த கதாபாத்திரங்களுக்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஹவுஸ் புரோக்கராக சில காட்சிகள் மட்டுமே வரக்கூடிய யோகி பாபு தான் வரக்கூடிய காட்சிகளில் கலகலப்பை உண்டாக்கி படத்தினுடைய ஓட்டத்திற்கு மெருகு சேர்க்கிறார். அரவிந்த் சச்சிதானந்தம் என்பவர் எழுதிய ஒரு சிறுகதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. அம்ரித் ராம்நாத் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஒரு அருமையான குடும்ப கதை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு கவித்துவ தன்மை கொண்ட பாடல்களுக்கு இசையமைத்து பின்னணி இசையையும் பொயட்டிக் நேச்சர் என்று கூறக்கூடிய அளவிற்கு அருமையாக இவர் செய்திருக்கிறார். வருஷங்களுக்கு சேஷம் என்ற மலையாள திரைப்படத்தில் தன்னுடைய ஆழமான இசை முத்திரையை பதித்த இந்த இளம் இசையமைப்பாளர் இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழில் இசையமைப்பாளராக அறிமுகம் ஆகியிருக்கிறார். நடுத்தர குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தத்தில் ஒரு வீட்டை வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஆசையை மையமாக வைத்து ஒரு கதையை உருவாக்கி ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி தங்களுக்கு என்று ஒரு வீட்டை உருவாக்குகிறார்கள் பல சிரமங்களுக்கு பிறகு என்பதை அருமையான சம்பவங்களின் மூலம் மிகச்சிறந்த திரைக்கதையின் மூலம் ஒரு திரைப்படமாக உருவாக்கி இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீ கணேஷை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன்.